இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஆதிக்கம் செலுத்தியிருந்தாலும் கடைசி நாளில் இந்திய அணி தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதிலும் கடைசி 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே பென் ஸ்டோக்ஸ் வந்து டிராவில் முடிக்கலாம் என்று கை கொடுத்த போது இந்திய அணி கைகுலுக்க மறுத்தது. அப்போது வர்ணனையில் இருந்த சுனில் கவாஸ்கர் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியை கலாய்க்க தொடங்கினார். அப்போது சுனில் கவாஸ்கர் பேசுகையில் இந்திய அணி பாவம் பார்க்க கூடாது, அடுத்த 15 ஓவர்களையும் கட்டாயம் விளையாட வேண்டும். இங்கிலாந்து அணியை மனதளவிலும் உடல் அளவிலும் களைப்படைய வைக்க வேண்டும். இதே இங்கிலாந்து அணி 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 600 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த போது அவ்வளவு கேள்விகளை எழுப்பியது. இந்திய அணியை பார்த்து செய்தியாளர்கள் எதற்காக 500 ரன்களிலேயே டிக்ளேர் செய்யவில்லை என்றெல்லாம் பேசினார்கள். இந்திய அணி வென்ற போதும் ஏன் முன்னதாக டிக்ளேர் செய்யவில்லை என்றெல்லாம் ஏளனமாக கிண்டல் செய்தார்கள். இப்போது அதே இங்கிலாந்து அணியை பார்த்து கேட்க வேண்டும், நீங்கள் ஏன் முதல் இன்னிங்ஸில் 500 ரன்களை எட்டிய போதே டிக்ளேர் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்ப வேண்டும். 669 ரன்கள் எடுப்பதற்கு பதிலாக 500 ரன்களிலேயே டிக்ளேர் செய்திருந்தால் இங்கிலாந்து பவுலர்களுக்கு இந்திய பேட்ஸ்மேன்களை வீழ்த்த கூடுதலாக 1 மணி நேரம் கிடைத்திருக்குமே என்று கேளுங்கள். ஹாரி ப்ரூக் 600 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தாலும் சேஸ் செய்வேன் என்று சொன்னாரே, அவரையும் கேளுங்கள். உங்களுக்கு 15 ஓவர்கள் கூடுதலாக வீசுவது அவ்வளவு கடினமா என்ன என்று கொந்தளித்து பேசியுள்ளார் சுனில் கவாஸ்கர்.